வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் உன்கிட்ட இப்ப வரைக்கும் இத சொன்னதே இல்ல. ஆனா இப்ப சொல்றேன். எனக்கு நீதான் தமிழ் எல்லாமே. இந்த ஒரு வருஷத்துல ஒரு சில விஷயங்கள்ல உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் நான் பேசியிருக்கேன். உன் மேல கோவப்பட்டு உன்னை பிரிஞ்சிருந்த நாட்கள்ல தான் உன் அருமை என்னன்னு எனக்கு புரிஞ்சது தமிழ். என் வாழ்க்கையில பொக்கிஷமா கிடைச்ச உனக்கு நம்ம கல்யாண நாள் அதுவுமா நான் ஒரு பரிசு கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். என்னங்க இது? இந்த சினிமால வர மாதிரி ஹீரோல ப்ரோபோஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா தமிழ். நீயும் ஹீரோயின் தான். என் வாழ்க்கையில நெஜ ஹீரோயின். இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் நீ ஒரு முன்மாதிரியா இருக்க. அன்பா அக்கறையா எல்லாரையும் பாத்துக்கிறதுல இருந்து எல்லாருக்கும் தேவையானதை செய்யறதுல இருந்து அப்புறம் எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு படிக்கவும் செய்யற. இத எல்லாத்தையும் சிறப்பா பண்ற என்னோட மகாராணிக்கு இந்த பரிசை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இத வாங்கி என்னன்னு பாரு. புடி. வைரமா? ஆமா, நேச்சுரலான டைமண்ட். ரொம்ப அழகா இருக்குங்க. இப்படி ஒரு அழகான கிஃப்ட் எனக்கு கிடைச்சதே இல்ல. என்ன இவ்ளோ அன்பா பாத்துக்கிறீங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். குங்கும மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். டேய், என்ன தலைய தோட்டம் வந்திருக்க? இல்ல, இனிமேதான் ட்ரையர் போடணும். ட்ரையரா? அதெல்லாம் போட்டா முடி சீக்கிரமே கொட்டி போயிடும். ஏற்கனவே மதுரையில பனி சாத்து சாத்துன்னு சாத்திட்டு இருக்கு. இதுல நீ குளிச்சுட்டு தலையை ஒழுங்கா தோட்டம் வந்து வச்சுக்கோயேன், அம்பிடுதேன்.